Hi friends, welcome to Papu's Lifestyle. Friends, நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்கோம்னு பார்க்கலாம் friends. அதுக்கு முன்னாடி இங்க கீழ பாருங்க. டாம் இவன் எப்பவுமே எனி டைம் கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்கான். பெரியவனை பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா பால் வைக்கிறதுக்கு மட்டும் கூப்பிடுவோம் நம்மளை. பால் வச்சாச்சுன்னா குடித்தவொடனே கிளம்பிடும். இவன் வந்து நான் கிச்சனில் சமைக்கிறதுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளேயே தான் இருப்பான். டாம் குட்டி, நம்ம கிச்சனில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம், அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருக்குது, அதனால் சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் பொடி மாஸ் இதெல்லாம் செய்ய மாட்டேன். என் குழந்தைங்களுக்கு வந்து முட்டையை வேக வச்சு லைட்டாக எண்ணெயில் மசாலா ஐட்டம் போட்டு வறுத்து கொடுத்தா மட்டும்தான் பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது. ஆனால் நான் திட்டி ஒவ்வொன்றுமே சாப்பிட வைப்பேன். என்ன சொல்கிறது, இதோட 3வது டேக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு பேசவே வர மாட்டேன். என் பையன் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வேலை பண்ணுவான். ஆன் பண்ணாமையே நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் கடைசியில் சொல்லுவான். அந்த ஓப்பனிங் மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை கட் பண்ணிடும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 3வது டேக் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.